வணக்கம், நான் செஃப் சிவா சைவையிலிருந்து. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பிரியாணியோட எம்டி மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் சாரோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அவருக்கு வந்து ஒரு டெமோ கொடுத்துட்டு நம்ம ப்ராடக்ட்டை டேஸ்ட் பண்ண சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைவை மீட்டியை வச்சு ஒரு சைவை செட்டிநாடு பண்ணலான்ட்டு சிம்பிளாக பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி பண்ணலான்ட்டு இப்போ பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு 200 கிராம்ஸ் சைவை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து சப்பாத்தி கூடவோ இல்லை வந்து தோசை கூடவோ இல்லை வந்து பூரி கூடவோ நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து அஸ் சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்காக கூட சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணனாலும் இது வந்து ஒரு டிப்பிக்கல் செட்டிநாடு ஸ்டைல் ப்ரிப்பரேஷன். ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பேன் சூடாகிடுச்சு. பேன் சூடானோடனே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு லைட்டாக பொரியுது. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் போட்டுக்கலாம். இந்த ஆனியன் குக் ஆகும்போது நம்ம சும்மா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஸோ ஆனியன் கொஞ்சம் சீக்கிரம் ப்ரௌன் ஆகும். இது ஒரு செமி ட்ரை ப்ரிப்பரேஷன்றதுனால நம்ம இதை வந்து சப்பாத்தி கூடவோ பரோட்டா கூடவோ தோசை கூடவோ இல்லை பூரி கூடவோ வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பைசியான டிஷ் தான். கொஞ்சம் ஆனியன் வதங்கின உடனே இப்போ சாப் பண்ணி வச்சிருக்கிற கிரீன் சில்லி போட்டுக்கிறோம். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வந்துருக்கு. இப்போ சைவையில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மீட்டி இருக்குது, கியூப்ஸ் இருக்குது, தவா ஃப்ரை இருக்குது, வீகன் ப்ரான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 1.25 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் ஸ்மெல் ரா ஸ்மெல் போன உடனே கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதில் குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸை போட்டுக்கலாம். ஸோ இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் லிட்டு போட்டு அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இது நம்ம சைவை 200 கிராம்ஸ் சேர்த்து இது போட்டுக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். ஸோ தட் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சைவையோட செட்டிநாடு மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வருது மசாலாலாம். இப்போ கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணால் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ, நீங்கள் ஒரு சப்பாத்திக்கோ இல்லை பரோட்டாக்கோ வேணுனாலும் நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக ஒரு ஸ்நாக் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங் பண்ணிட்டு சாருக்கு எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணலாம். பார்க்கலாம் அவரோட ஃபீட்பேக் என்ன இருக்குன்ட்டு. வணக்கம், உங்கள் சேலம் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன். இன்னைக்கு நம்ம இல்லத்துல செப்பு சிவா அண்ணன் வந்தாங்க. வாழ்த்துகள். எனக்கு தம்பி போல ஒரு வாழ்த்துகின்ற அவருடைய முயற்சியை நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு புரோட்டீன் சைவத்திலேயே எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்ப பண்ணியிருக்கிறது சைவத்தின் மட்டன் சுக்கா. இது எப்படி எல்லாம் பண்றாருன்னு ஒரு விளக்கமா உங்களுக்கு சொல்லுவாரு. கிலோ கணக்கில் கொடுக்குறாரு, செஞ்சும் கொடுக்குறாரு, இல்ல மெட்டீரியல் வேணாலும் உங்களுக்கு கொடுப்பாரு. பார்த்துங்க தான் அவருடைய பிராண்டட் எல்லாமே இருக்கு. அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நல்ல தரமா அண்ணன் செய்வாங்க, சுத்தமா செய்வாங்கன்னு நம்பிக்கையோட அவர் அணுகுவோம். நல்லா பண்ணணும், மக்களுக்கு மலிவாகவும் இருக்கணும், தரமாகவும் இருக்கணும், தூய்மையாகவும் இருக்க வேண்டும். எம் சேலம் ஆர்ஆர் சார்பா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மக்களுக்கும் அவரை பயன்படுத்திங்க. ஆர்ஆர் தமிழ் சேனல்ல எங்க பிள்ளைங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலை காணுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுடைய பொருளையும் கொண்டு வந்தா நான் உங்களுக்கு வீடியோ போட்டு கொடுப்பேன். ஆனா தரமாகவும் மக்களுக்கு நியாயமான முறையிலும் தர்மமாகவும் நம்ம இருக்கணும். இல்லைன்னா என் மேல கோச்சுக்குவாங்க. அதனால வாங்க, உங்களுக்கு வீடியோ நான் போட்டு தரேன். நம்ம ஆர்ஆர் தமிழ்ல சூப்பர்
கொஞ்சமாக சொல்கிறாங்க. அப்படியே நான் இப்போ மட்டன் தான் வாங்கிக்குள்ள சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். துளி கூட எனக்கு சேஞ்சு தரல. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணவே மாட்டீங்க. வாழ்த்துக்கள் சிவானனுக்கு. நன்றிங்க சார். இதெல்லாம் என்னன்னு கேட்பீங்க. அவர் ஒவ்வொரு நாடும் போனது, ஸ்ரீலங்கா, பிரிட்டனு, மலேசியா, ஆலந்து, எல்லா நாட்டுடைய முத்திரைகளும் தொழில்களை முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க. ஒரு ட்ரெஸ் பாருங்க, சூப்பராக இல்லை அண்ணனுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். வணக்கம், ஷெஃப் நந்தா சைவத்திலேருந்து. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மசாலா ஃபில்லட் தவா ஃப்ரை பண்ண போறோம். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ஒரு வெஜ் ப்ராடக்ட், நீங்க இஷ்டப்பட்டு சாப்பிடலாம். நல்ல ப்ரோட்டீன் ப்ராடக்ட். இப்போ நம்ம பேனை சூடு பண்ணிக்கலாம். ஒரு நல்ல சூடா இருந்தா மட்டும்தான் நமக்கு அது நல்லா டோஸ்ட் ஆகும். நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க வேற எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிட்டு இந்த மசாலா ஃபில்லட்டை நம்ம இதில் எடுத்து போடுறோம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா இன்னும் ஜூஸியாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். நீங்களே பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. நல்லா ஜூஸியாக. இன்னும் ஒரு 1 மினிட் இந்த சைடு லாக் பண்ணி வச்சுருவோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மீன். இப்போ நம்ம தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம்.